ஓகே, நீ என்ன பார்க்குறன்றத அப்பா அம்மாவுக்கு சொல்லு. ஓகே, அது கரெக்டாக தப்பான்றதை நம்ம வேலிடேட் பண்ணுவோம். எதனால் தவறுன்றதை நம்ம பேசுவோம். நம்ம எப்பயுமே குழந்தைகிட்ட வந்து இல்லை இதை செய்யாத, இதை பண்ணாத, இதை பார்க்காதன்னு சொல்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன் பார்க்கக்கூடாது, எதனால் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்கிறதே கிடையாது. நம்ம ரீசன் எதிர்பார்ப்போம்ல. ஒரு அடல்ட்டாக நீ அங்கே உட்காராத அப்படின்ற போது என்ன இவங்க அங்கே உட்காராதன்னு சொல்லுவாங்க, என்ன ரீசன் இருக்கும். மேபி சொல்கிற விதம் வந்து ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்கலாம். ஆனால் அங்கே காற்று வராது, அதனால தான் உன்னை உட்கார வேணான்னு நான் சொல்கிறேன் அப்படின்றது தான் அதோட மீனிங்காக இருந்திருக்கும். ஓகே, ஒரு வீட்டுக்கு போகிறோம் பண்ணுறோம், பட்டில் அங்கே உட்காராத அப்படின்னு சொல்லும் போதில் என்னடா இவன் நம்ம வீட்டில் இப்படி இப்போ சொல்கிறாங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் உட்காரக்கூடாதுன்றது ரீசனோடு சொல்லும் போது அந்த இடத்துல அந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல கம்யூனிகேஷன் கேப் வந்து விழுந்து. ஸோ பவுண்ட்ரிஸை வந்து குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு 5 வயசு வரைக்கும் நம்ம பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிக்கிறோம் சார், அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கும், நம்மளோட பவுண்ட்ரிஸ்னால் ஸ்க்ரீன் டைமில் இருக்கும், ஓகே, ஸ்லீப் டைம் இருக்கும், ரொட்டீனில் தான் இருப்போம். பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே தான் பிஹேவியர் பவுண்ட்ரிஸ் கொண்டு வருவோம், கம்யூனிகேஷன் பவுண்ட்ரிஸ் கொண்டு வருவோம். ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு 5 வயசுக்கு மேலே ஏஜ் அப்ராப்ரியேட்டாக குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்கிட்ட அக்ரிமெண்ட் போடுங்க. அக்ரிமெண்ட் இந்த சென்ஸ் பேசி ஓகே இதெல்லாம் உனக்கு ஓகேவா இதுவா அப்படின்னு 2 பேருமே மியூச்சுவலாக பேசிக்கணும். ஓகே, ஏன் நீ இதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஏன் இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த டிஸ்கஷன்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட கொண்டு வந்துட்டு தான் நம்ம பவுண்ட்ரிஸை செட் பண்ணணும். இது எதுவுமே செட் பண்ணாமல் நம்ம பவுண்ட்ரிஸை பிரேக் பண்ணும்போது தான் அந்த இடத்துல பெரிய கேப் எழுது. ஓகே, அங்கே தான் ட்ரஸ்ட் வந்து அங்கே போயிடுது. ஸோ பவுண்ட்ரிஸை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். ஓகே, நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.